ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, உலகின் தலையெழுத்தை மாற்றியவர். எனக்கு மட்டும் யாராவது உதவி செஞ்சிருந்தா பெரிய அளவுக்கு வாழ்வில் முன்னேறி இருப்பேன். எனக்கு மட்டும் உடம்புல புதிய பலம் இருந்தா பெரிய விளையாட்டு வீரனா வந்திருப்பேன். எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலைன்னா குழந்தைகள் என்னை நம்பி இல்லாம இருந்தா தைரியமா ரிஸ்க் எடுத்து பல சாதனைகள் நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு பல பேர் வாய்ஸ் அவடலாக பேசுவதை நம்ம கேட்டிருப்போம். சாதனை செய்ய நினைப்பவங்களுக்கு தடையாக எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா தடைகளை உடைத்தெறிந்து முன்னேறுபவன் தான் சாதனையாளன். இதற்கு மிகச்சரியான உதாரணம் யார் தெரியுமா? ஷேகுவேரா. அர்ஜென்டினாவில் உள்ள ரொசாரியோ என்னும் இடத்துல குறைமாத குழந்தையாக பிறந்தவர் தான் சேகுவேரா. இன்று போல குறைமாத குழந்தைகளுக்கான மருத்துவம் அன்னைக்கு இல்லை. இதனால பச்சை குழந்தையாக இருந்தபோதே மலேரியா நோயால பாதிக்கப்பட்டு ஆஸ்துமாவால பிடிக்கப்பட்டார். அவர் எப்போதும் இருமிக் கொண்டே இருந்ததால அவரை பள்ளியில சேர்க்கவே மறுத்தாங்க. அதனால அவருடைய அம்மா வீட்டிலேயே சொல்லி கொடுக்கவும் தொடங்கினாங்க. ஓரளவு வளர்ந்த பின்னர் பள்ளிக்கு அனுப்பி வச்சாங்க அவங்க அம்மா. உடல் நலம் சரியில்லை அப்படின்னாலும் உடல் வலிமையை காட்டும்படியான சைக்கிளை வேகமாக ஓட்டுவது, கால்பந்தாட்டம் விளையாடுறது, ரக்பி போன்ற விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டினார் சேகுவேரா. இந்த விளையாட்டு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டாலும் விளையாட்டை நிறுத்தவே மாட்டார். சுவாசத்தை சீர் செய்யும் இன்ஹேலரை எப்போதுமே உடன் வச்சிருப்பார். உறிஞ்சிய பின்னர் மீண்டும் விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருவார். அதிகம் வெளியே அலையக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை தளர்த்த எண்ணினார். மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த சேகுவேரா உடல் வலிமையை காட்ட வேண்டும் என்பதற்காகவே 1950ஆம் ஆண்டு லத்தீன் அமெரிக்காவின் 12 மாநிலங்கள் முழுவதும் சைக்கிள்லேயே சுற்றியும் வந்தார். இந்த பயணம்தான் சேகுவேராவை புரட்சியாளனாக மாற்றியது. குறைமாத குழந்தையாக நோயுடன் பிறந்தவர் ஒரு சுற்றுலா பயணியாக வாழ்வை தொடங்கி மாபெரும் படிப்பாளியாகி எழுத்தாளனாக உருமாறி நல்ல காதலனாக இருந்து சிறந்த கணவனாகி அப்பாவாகி இறுதியில் புரட்சியாளனாகவே உயர்ந்தவர். கியூபாவுக்காக போராடி ஐநா சபையில உரையாற்றி லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் வளர்ச்சிக்காக பேசி பல புரட்சி குழுக்களையும் பயிற்சி கொடுத்து காங்கோலியா மக்கள் சுதந்திரத்துக்காக தோள் கொடுத்து இறுதியில பொலிவியா காடுகள்ல 16 மாதம் அக்னி பரீட்சைக்கு ஆளாகி உயிர் திறந்தவர் தான் சேகுவேரா. இவற்றையெல்லாம் 39 வருட வாழ்விலேயே செய்து முடித்தார். ஆஸ்துமாவால பாதிக்கப்பட்டு மூச்சு விட சிரமப்பட்ட ஒருத்தரால உலகின் தலையெழுத்தையே மாற்ற முடிந்தது அப்படின்னும் போது எந்தவித தடையுமே இல்லாத நாம கண்ணுக்கு தெரியாதவற்றை எல்லாத்தையுமே தடையாக நினைச்சு புலம்பலாமா? சாதனை செய்வதற்கு எதுவுமே இங்க தடையில்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேணும். களத்துல இறங்குங்க, வெற்றி உங்களுக்கான வாய்ப்புகளோட காத்திருக்கு. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.